வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். 1 கப் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கோம். சோம்பு, உப்பு போட்டு நல்லா அரைச்சி குறைன்னு எடுத்துக்கலாம். குறைன்னு அரைக்கணும். வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம், ஒரு பிடி அளவு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எல்லாம் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பால் மாதிரி உருண்டையாக ரவுண்டாக எடுத்துக்கிட்டு தட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம போட வேண்டியதான். இப்போ தவா சூடாகிடுச்சு. நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கல, சேலோ ஃப்ரை தான். அதனால் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம ரவுண்டாக தட்டி போட வேண்டியதான். எல்லாமே இப்போ தட்டி போட்டாச்சு. வடை நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். பரட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி பரட்டி நம்ம ஒவ்வொன்றையும் பரட்டி எடுத்தாக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக மொறுன்னு வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ திங்காதவங்க கூட வடையாக சுட்டால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.